திருநெல்வேலியில இருந்து வீட்டுக்கு வந்தாச்சு. ஆமாம்மா. அம்மா, ஷர்மி சதீஷ் எல்லாம் இப்ப கோயிலுக்கு தானே போயிருக்காங்க. ஆமா மக்களே, சதீஷ் குற்றாலத்துல தண்ணிக்குள்ள போய் சிக்கிக்கிட்டான்ல, அதனால அவனை யாராவது காப்பாத்துனா கோயிலுக்கு அழைச்சிட்டு வரேன்னு வேண்டிக்கிட்டாங்களாமா. அதனால இன்னைக்கு கோயிலுக்கு போயிருக்காங்க. சாயங்காலம் வந்துருவாங்க. என்னையும் மதியத்தை கோயிலுக்கு கூட்டு போவாங்கன்னு நினைச்சேன், விட்டுட்டு போயிட்டாங்களா? அது ஒன்றும் இல்லைம்மா, மதியத்தை உன்னை கூப்பிட்டாங்க. நான் தான் வேண்டாம், பிள்ளை அவ்வளோ தூரம் போயிட்டு வந்ததுல ரெஸ்ட் எடுக்கட்டும், இன்னொரு நாளைக்கு போய்க்கலான்னு சொல்லிட்டேன். எம்மா, நான் கோயிலுக்கு கூப்பிட்டா போயிட்டு வரலான்னு தான் நினச்சேன். நீ ஏன் அப்படி சொன்னா? நான் அப்படி சொல்ல சொன்னேனா? எடி, போயிட்டு வந்ததுல டயர்டாக இருப்பேன்னு நான் அப்படி சொன்னேன். நீ என்ன எண்ணி ஏறிட்டு வரா? உதவிடுவ பார்த்துக்க. நம்ம இன்னொரு நாளைக்கு போய்க்கலாம். சே, நான் கோயிலுக்கு போகலாம்னு நினைச்சு ஆசையா இருந்தேன். ஆசையா இருப்ப, இந்த பையன் விழுந்துட்டான்னா அவங்க அம்மாவே கோயிலுக்கு போறாங்க, இதுல இந்த அம்மாவும் தொத்திட்டு போவாங்களாக்கா. சரி, நான் போய் தூங்க போறேன். எடி, ஒழுங்கா சாப்பிட்டு போய் தூங்கு. எனக்கு சாப்பாடு வேண்டாம். எடி, உதவணுமா உனக்கு? இவெல்லாம் எப்படி திருத்துறதோ தெரியல. நானும் கோயிலுக்கு போலான்னு நினைச்சேன். எட்டி மோனி, சாப்பிடவா? ஆன்லைன்ல ஃபுட் ஆர்டர் பண்ணி வச்சிருக்கேன், சீக்கிரம் வா. நிஜமாவே ஆர்டர் பண்ணி வச்சிருக்கேன்? ஆமா, சீக்கிரம் வா, எல்லாத்தையும் நானே காலி பண்ணிடுவேன், வா. ஐ ஜாலி, ஆன்லைன் ஃபுட் சாப்பிட போறேன். நீ எட்டி காலி பண்ணிடாத, இரு வரேன். மக்களே, நீங்க ரெண்டு பேரும் சாப்பிடுங்க. சரிம்மா. எடி, சர்மியும் சதீஷும் கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டாங்களா? நீ போகல? வந்துட்டாங்களா? அப்ப நான் அங்க போயிட்டு வந்துடுறேன். பாய் அம்மா, நாங்க போயிட்டு வந்துடுறேன். டிவியை போட்டு அப்படியே போட்டுட்டு போயிடுறது. வரட்டும், இருக்கு அவளுக்கு.